Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சென்னை மீன் குழம்பு. அதாவது குழம்பு வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது மீன் குழம்பு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பெரிய வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய வெங்காயத்தை அரைச்சு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா சின்ன வெங்காயம் ஒரே ஒரு வரமிளகாய் வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிட்டு மசாலா ஆட் பண்ணி செய்ய போறோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வந்து இட்லி தோசை சாதம் இந்த மூணுக்குமே வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸில சின்ன வெங்காயம் வந்து இது ஒரு 200 கிராம் இருக்கு. இது கூட ஒரே ஒரு வரமிளகாய். இத வந்து அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி தனியா வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ரெண்டாவது என்னன்னா தக்காளியை நம்ம அரைச்சு தனியா எடுத்து வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு வரமிளகாய் இத வந்து நம்ம அரைச்சு தனியா எடுத்து வெச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மண் பாத்திரத்துல இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணனும். இதுக்கு முன்னாடி வந்து மீன் கூட வந்து நம்ம உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆவது நம்ம ஊற வெச்சிட்டோம்னா உப்பு வந்து அதுல இறங்கிடும். அப்ப வந்து என்ன டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம மீன்ல வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து பிசைஞ்சு வெச்சுக்கலாம். நம்ம மீன் கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு வெச்சுக்கலாம். மீன்ல உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வெச்சிட்டோம். இது வந்து என்னன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும். அதாவது என்னன்னா குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி உப்பு போட்டு ஊற வெச்சிட்டீங்கன்னா அடுத்து நம்ம ஒரு மண் பாத்திரத்துல 1.5 கரண்டி அளவுக்கு அதாவது குழிக்கரண்டி தான் எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வந்து டேஸ்டா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கூடவே நம்ம வெந்தயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீன் டைம்ல நம்ம தக்காளி வந்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி புளி வந்து நான் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இதே நாட்டு தக்காளியாக இருந்தால் நம்ம வந்து என்னென்னா புளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா வதக்கிட்டோம். தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். மிளகாத்தூள் வந்து நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கலருக்கு நான் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சீரகத்தூள் 3/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இடையிலேயே நம்ம நல்லா வெந்துருச்சுன்னா அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஒரு சின்ன கடாயில் இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது கூட ஒரு வரமிளகாய் பூண்டு ஒரு 25 பல் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இது நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம ஆல்ரெடி தாளிச்சிட்டோம். கடுகு வெந்தயம் போட்டு தாளித்ததுனால நம்ம வந்து இது கடுகு ஆட் பண்ணாமல் அப்படியே தாளித்து இது கூட கொட்டிடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெயோட வாசம் வந்து நல்லாயிருக்கும். அதாவது மீன் குழம்புக்கு நல்லா வதங்கட்டும். இப்போது 3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிடலாம். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். எண்ணெய் நல்லா மேலே வரும். அந்த டைமில் நம்ம தாளிச்சதையும் கொட்டிட்டு மீனையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இடையில கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக 4 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். 4 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது இறால் மிளகு வறுவல். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதாவது என்னென்னா இறால் கூட நம்ம வந்து மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள்
இதை நம்ம 3 மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இறால் மிளகு வறுவல் செய்ய போகிறோம். இது வந்து நான் சின்ன இறாவை எடுத்துருக்கிறேன். மசாலா வந்து நல்லா இறங்கும். பெரிய இறாவோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கிறது வந்து இந்த சின்ன இறால தான் இருக்கும். அதனால நான் இன்னைக்கு சின்ன இறால் வந்து 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அதாவது தோல் உரிச்சது போக இது வந்து 3/4 கிலோ இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். இதுக்கு வந்து எதுவுமே போட்டு தாளிக்க வேண்டியதில்லை. டைரெக்டாக நம்ம வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இறா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வதங்கணும். அதனால் நம்ம தக்காளி வந்து ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதாவது எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலானா மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு தான் நான் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக இது ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எதுவுமே போடாததுனால கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சமாக இருந்தாலே போதும். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இறால் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே வந்து நிறையா தண்ணி விடும். நம்ம தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். இறால் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இறால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா அதாவது ட்ரை ஆகணும். சிம்மில் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக நிறுத்தினோனையும் இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போடணும். இப்போ எடுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம லைட்டாக பெப்பர் போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ளேவருக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை கிள்ளி போட்டு தான் இப்போ தான் வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 10 இலையை நல்லா கிள்ளி போட்டுட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இறால் சுக்கா வறுவல் மாதிரி இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸு. சுவையான இறால் மிளகு சுக்கா வறுவல் ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.